என் குருமார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மனநோய் தரக்கூடிய கிரக அமைப்பு ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்கும், ஒரு ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக அமைப்பு இருந்தா ஒரு வாழ்நாளில் மனநோய்க்கு ஆளாக முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது மனநோயில நிறைய விதமான மனநோய்கள் இருக்கு. ஏதேனும் ஒரு காரணத்தினால மனம் காயப்பட்டு அதனால வரக்கூடிய வருத்தம், வலி, வேதனை தாங்க முடியாம நோயாக மாறக்கூடியது ஒரு மனநோய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதை ஜாதக ரீதியாக எப்படி கண்டறிவது அப்படிங்கிறத அந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதல்ல மனநோய் அப்படின்னா மனசை குறிக்கக்கூடிய காரகன் யாருன்னா சந்திரன். ஒரு ஜாதகத்துல சந்திரன் பாதிக்கப்படாம ஒருத்தருக்கு மனநோய் உறுதியா வராது. அப்ப அந்த சந்திரன் அப்படிங்கிற கிரகம் எந்த கிரகத்தோட போய் சேருதோ அந்த கிரகத்து மேல அளவு கடந்த அன்பு காட்டுது, அல்லது அவங்க மேல ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. ஒரு ஜாதகத்துல சந்திரன், அவங்க பிறவி ஜாதகத்துல சந்திரன் சூரியனோட இருக்கு அப்படின்னா சூரியன் சார்ந்த காரக ரீதியான உறவுகளாலேயோ அல்லது செயல்பாடுகளாலேயோ ஒரு ஜாதகர் மனநோய்க்கு ஆளாக ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த சந்திரன் எந்த கிரகத்தோட சேருதோ அந்த கிரகத்து மேல அளவு கடந்த அன்பு, பாசம், எதிர்பார்ப்ப வைக்கிறதுனால ஒருத்தருக்கு மனநோய் கண்டிப்பா வரும். அப்போ ஒரு மனம் எப்ப நோய்வாய்ப்படும் அப்படின்னா சந்திரனோட ராகு இணையிறது, சந்திரனோட கேது இணைஞ்சிருப்பது, சந்திரனோட சனி இணைவது, இந்த 3 கிரகமைப்பு இருந்தா ஒரு ஜாதகத்துல மனநோய்க்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அப்ப சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் சனி, இந்த 3 கிரக சேர்க்கை மனநோய்க்கான கிரக சேர்க்கை. பாவகம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவம் மனசை குறிக்கக்கூடிய பாவம். அப்ப 5ஆம் பாவாதிபதி ராகு கேதோட இணைஞ்சாலும் சனியோட இணைஞ்சாலும் ஒருத்தருக்கு மனநோய் ஈஸியா ஏற்படும். அப்ப சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் சனி, 5ஆம் அதிபதி ராகு, 5ஆம் அதிபதி கேது, 5ஆம் அதிபதி சனி, அல்லது 5இல் ராகு கேது இருப்பதும் ஒரு விதமான மனநோயை கண்டிப்பா தரும். இந்த மனநோய் எப்படின்னா தனக்குள்ளேயே சில மன அழுத்தங்களை வச்சுக்கிட்டு அந்த மன அழுத்தங்களை வெளிப்படுத்தாம அதை மனநோயா மாத்தக்கூடியதுதான் இந்த கிரகம். அதுவே ஒருத்தருக்கு மனசு நோய்வாய்ப்படி அது வைத்தியம் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னா சந்திரன் ராகோட 8ஆம் அதிபதி சம்பந்தப்படுறது அல்லது 6ஆம் அதிபதி சம்பந்தப்படுறது. சந்திரன் ராகோட 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டுடுச்சு அப்படின்னா அந்த மனம் நோய்வாய்ப்பட்டு அது வைத்தியம் வரைக்கும் கொண்டு போகும். இந்த சந்திரன் ராகு சேர்க்கையில ஒருத்தருக்கு தேவையில்லாத தீய பழக்கங்களுக்கு தன்னோட எண்ணத்தை கொண்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது சந்திரன் ராகு சேர்ந்திருக்கும் போது ஒருத்தர் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஏதேனும் ஒரு தீய பழக்கம் தன் மன கவலைகளை மறக்க, தன் நிலையை மறக்கிறதுக்கு ஒரு மயக்கத்தை தேடி போறது, போதை பழக்கத்தை ஏற்படுத்துறதும் சந்திரன் ராகு கிரக இணைவு இருந்தார். சந்திரன் கேது கிரக இணைவு இருந்தா ஆன்மீகம், வழிபாடு, கோயில் குளம் அப்படின்னு தன்னை தனிமைப்படுத்தி ஆன்மீகத்துல அதிக நாட்டம் செலுத்துறது, தியானம் பண்றது, யோகா பண்றது, கோயில் குளங்கள் போவது, தன்னை தனிமைப்படுத்திக்கிறது, இதெல்லாம் சந்திரன் கேது செய்யக்கூடிய வேலை. சந்திரன் சனி இருந்தா தன் மனநோயை, மனசை நோய்வாய்ப்படுத்தி தன்னை தனிமைப்படுத்தி தனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல தன்னை மறந்து செய்ய வைக்கிறது. இது சந்திரன் சனி உடைய வேலை. ஒரு சிலருக்கு அதிக மனநோய் இருந்தா அவங்க வேலையில பயங்கர பிஸியா இருக்கிறாங்க. தன்னை வேலையில பயங்கர பிஸியா படுத்திக்கிறவங்களுக்கு சனி சந்திரன் சேர்க்கை இருக்கு, அல்லது சுய தொழில் பண்ணணுங்கிற எண்ணத்தை உருவாக்கி தந்துருது. அந்த மனநோய் தன்னை மறக்க இன்னொரு பக்கம் தன்னை பிஸியாக்கிக்கிறது புத்திசாலித்தனம். அப்ப சந்திரன் சனி தரக்கூடிய மனநோயை விட சந்திரன் ராகு, சந்திரன் கேது தரக்கூடிய மனநோய் அளவு கடந்த வலி வேதனையை தருது. இது எப்ப நோயா மாறுதுன்னா இந்த சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் சனியோட 6ஆம் பாவம் 8ஆம் பாவாதிபதிகள் தொடர்பாகும் போது இந்த மனம் நோய்வாய்ப்படுது. அதுக்காக அவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கு. மனநோயில புத்தி சுவாதீனமின்மைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு காரணம் புதன். அப்ப புதன் சம்பந்தப்படும் போது ஒருத்தர் புத்தி சுவாதீனம் இல்லாம போற அளவுக்கு சில வாய்ப்புகள் ஏற்படும். இந்த சந்திரன் ராகோட
எந்த கிரகம் வக்கரமாயி இணையுதோ அந்த கிரகம் மனநோயை வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத வலிவேதனையை தருதுங்கிறத இதுல உள்ள ஒரு சூட்சமம். புரியுற மாதிரி சொன்னா, ஒரு மேச லக்ன ஜாதகம் அப்படின்னு வச்சுக்குவோம். மேச லக்னத்துக்கு ஒரு 4ஆம் இடத்துல சந்திரன் ராகு இணைவு இருக்கு அப்படின்னாவே அவங்களுக்கு இயல்பாவே மனநோய் இருக்கும். சந்திரன் ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறது தாய் மேல அளவு கடந்த அன்பு பாசத்தை காட்டும். ஒரு நாள் அந்த தாயோட பிரிவோ அல்லது அந்த தாயோட இழப்போ வரும்போது இந்த ஜாதகர் கடுமையான மனநோய்க்கு ஆளாயிடுறார். அதாவது மேச லக்னத்துக்கு 4ஆம் இடமான 4ஆம் பாவாதிபதியான சந்திரனும் 4ஆம் பாவத்துக்கு காரக கிரகமான சந்திரனும் ராகுவோட இணையும் போது அது மனநோயை கண்டிப்பா தருது. அப்ப அந்த சந்திரன் ராகு சேர்க்க 4ஆம் பாவத்தில் இருக்கும்போது அந்த உறவை இழக்கும் போதோ அந்த உறவை பிரியும் போதோ அவங்க கடுமையான மனநோய்க்கு ஆளாகிறாங்க. அதோட 6ஆம் அதிபதியான புதன் சேரும் போது அந்த மனநோய் நோயா மாறி அதுக்காக வைத்தியம் ஏற்படுத்துற அளவுக்கு செய்யும். மருந்து மாத்திரை சாப்பிடுறது, மருத்துவரை மனநலை மருத்துவரை பார்த்து அதுக்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த நோயை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறது. அப்போ ஒரு மேச லக்னமாயி 4ஆம் இடத்துல சந்திரன் ராகு இணைவு இருந்து கூட 6ஆம் அதிபதியான புதனும் 8ஆம் அதிபதியான செவ்வாயும் இணைவது கடுமையான ஒரு மனநோயை தருது. இது ஒரு விதமான விதிமுறை. ஒரு கன்னி லக்ன ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஒரு 4ஆம் இடத்துல சந்திரன் கேது இருக்கு. கன்னி லக்னம் தனுசு ராசியில சந்திரன் கேது இருக்கு அப்படின்னா அந்த சந்திரன் கேதோட செவ்வாய் வக்கரம் பெற்று இருந்தால், செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி ஆகிறாரு, அவரே அஷ்டமாதிபதியாவும் ஆகிறாரு. அப்ப அது மனநோயை கடுமையா தரக்கூடிய கிரகம். சந்திரன் ராகு சேர்க்கையோட இந்த கன்னி லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் ராகு இருந்து அதோட ஒரு செவ்வாய் வக்கரம் பெற்று இணையும் போது இந்த ஜாதகர் சகோதரர்கள் மூலமாகவும் தனக்கு தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலையால தேவையில்லாத பயங்களால நடக்காத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி கற்பனை பண்றதுனால வரக்கூடிய நோயை கண்டிப்பா தரும். அஷ்டமாதிபதி இனம் புரியாத பயத்தை தரக்கூடியவர் திடீர் நஷ்டங்களையோ திடீர் இழப்புகளாலேயோ இந்த ஜாதகர் ஒரு மனநோய்க்கு ஆளாகிறார். இந்த மனநோய் எந்த காலகட்டத்துல வெளிப்படுது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி காலத்துல வெளிப்படும். ஒரு கன்னி லக்னம்னு சொன்னோம், சந்திரன் ராகு சேர்க்க கூட செவ்வாய் வக்கரம் பெற்று இருக்கு அப்படின்னா ஒரு ராகு திசை சந்திர புத்தி செவ்வாந்தரம் அல்லது ஒரு செவ்வாய் திசை ராகு புத்தி சந்திரன் அந்தரம். அப்படி தன்னுடைய தசா புத்தி அந்தர காலங்கள்ல அந்த நோயை கடுமையா அது வெளிப்படுத்தும் அல்லது அந்த மனநோய் கடுமையா அந்த ஜாதகரை மனவேதனைப்படுத்தாம போறதுலங்கிறது விதி. இதுல இந்த சந்திரன் ராகோட செவ்வாய் வக்கரமாகும் போது அதனோட காரக ரீதியான மனநோய்களையும் தருது. ஒரு சகோதரன் மேல வைக்கக்கூடிய அன்பு பாசத்தினால அந்த சகோதரனுடைய பிரிவாலையோ அல்லது சகோதரனுடைய இழப்பாலையோ அந்த ஜாதகருக்கு கடுமையான மனநோயை தருது. வீடு இடம் நிலம் பூமியை குறிக்கக்கூடிய செவ்வாய் சந்திரன் ராகோட வக்கரம் பெற்று இணையும் போது ஒரு வீடு கட்டி எனக்கு அந்த வீடால மனநிறைவு இல்லை, அல்லது நான் நினைச்ச மாதிரி அந்த வீடு உருவாகல, இல்ல நான் நினைச்ச மாதிரி அது ஒரு வீடு வாஸ்துப்படி அமையல அப்படின்னு அந்த வீட்டை நினைச்சு 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 மன வருத்தத்தை தருது. ஒரு சந்திரன் ராகு கிரக சேர்க்கையில ஒரு குரு வக்கரமா இணைஞ்சிட்டார் அப்படின்னா பொருளாதாரத்துல என்னைக்காவது ஒரு சரிவு வரும்போது அந்த ஜாதகர் கடுமையான மனநோய்க்கு ஆளாகிறார். என்ன சுருக்கமான விதி சொல்ல வரேன்னா, ஒரு கிரக சேர்க்கை சந்திரன் ராகு கிரக சேர்க்கை மனநோயை தரும், சந்திரன் கேது கிரக சேர்க்கையும் மனநோயை தரும், சந்திரன் சனி கிரக சேர்க்கையும் மனநோயை தரும். அதோட 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் சம்பந்தப்படும் போது அந்த மனநோய் நோயாக மாறி அதுக்கு வைத்தியம் மருத்துவம் சாப்பிடுற அளவு கொண்டு போய்விடும். அந்த கிரக சேர்க்கையோட ஒரு வக்ர கிரகம் இணையும் போது அதனுடைய பாவக ரீதியாவோ வக்ரம் பெற்ற கிரகத்தினுடைய பாவக ரீதியாவோ காரக ரீதியாவோ அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத வலிவேதனை சந்திச்சு அந்த மனநோய்க்காகவே தன் வாழ்க்கையை கெடுத்து வைக்கிறதுக்கான வேலையை அந்த கிரக அமைப்பு செய்யுது. அப்படிங்கிறதா இந்த விதியோடைய முக்கிய ரூல். அப்ப இந்த சந்திரன் ராகு கிரக அமைப்பு, சந்திரன் கேது கிரக அமைப்பு, சந்திரன் சனி கிரக அமைப்பு இருக்கிறவங்க கோச்சாரத்துல அந்த இடத்துக்கு ஒரு வக்ர கிரகம் வரும்போது ரொம்ப கவனமா கையாளணும். புரியுற மாதிரி சொன்னா, ஒரு தனுசு லக்னம் அப்படின்னு வச்சுக்குவோம், ஒரு மீனராசின்னு வச்சுக்குவோம். அதாவது தனுசு லக்னம் மீனராசி, அந்த இடத்துல இயல்பாவே ஒருத்தருக்கு சந்திரன் ராகு இருக்கு அப்படின்னா அந்த சந்திரன் ராகு மேல இப்ப சனி வந்திருக்காரு. அந்த சனி சமீப காலத்துல ஒரு 3 மாசம் வக்ரகதியில் இருந்தது. அந்த மாதிரி நேரத்துல நிறைய பேருக்கு வேலை போய் அல்லது வேலை இல்லாம அல்லது இருந்த வேலையை விட்டு வெளியே வந்து வேற வேலை மாறுறன்னு சொல்லி போய் அதனால மன வருத்தங்கள் சந்திச்சவங்க நிறைய பேர். அப்போ அந்த சந்திரன் ராகு மேல கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வரும்போது அந்த கிரகம் வக்கர கிரகமாக இருந்தால் அந்த கிரகமும் வலிவேதனையை தருங்கிறது நிதர்சனமான உண்மை. இதுல சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் சனி தரக்கூடிய மனவேதனை மனநோயை விட
கூட 6ஆம் அதிபதியோ அஷ்டமாதிபதியோ சேரும் போது தரக்கூடிய மனநோய் அதிகமா இருக்குது. அது வைத்தியம் வரைக்கும் போகும். இதோட வக்ர கிரகங்கள் இணையும் போது தன் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி அந்த சம்பவத்தால அவங்க மனநோய்க்கு ஆளாகிறாங்க. ஒரு வக்ர கிரகம் கோச்சாரத்துல இந்த கிரக அமைப்பு மேல வரும்போது, ஒரு சந்திரன் ராகு, சந்திரன் சனி, சந்திரன் கேது மேல கோச்சாரத்துல ஒரு வக்ர கிரகம் வருதுன்னா அந்த கிரகத்தினுடைய காரக ரீதியான வலி வேதனையை தற்காலிகமாக ஒருத்தருக்கு தந்துட்டு போகுங்கிறது தான் இதுல உள்ள ஒரு சூட்சமம். அப்ப மனநோய் கிரகமைப்பு உள்ளவங்க நிறைய வழிபாடு முறைகளையும் தியான முறைகளும் தனக்கு பிடித்த தெய்வத்து மேல அதிகமான அன்பு, அதிகமான அக்கறை, அந்த தெய்வ வழிபாட்டுல அதிகமான நேரத்தை செலவு பண்றதுனாலையும் மனநோயிலிருந்து விடுபட முடியும். வழிபாட்டுல தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க சில தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்களுக்கு போய் அடிமையாகிறதுக்கு ஒரு சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்ப அந்த கோச்சார காலங்களும் அந்த கிரக சேர்க்கையினுடைய தசாபுத்தி அந்தர காலங்களிலும் அந்த கிரகமைப்பு இருந்தா அந்த ஜாதகர்கிட்ட ரொம்ப அளவு கடந்த அன்பு, அளவு கடந்த பாசம் அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் காட்டணும். ஒரு மனநோய் இருக்கக்கூடியவங்களை அதிகமான அன்பு பாசத்தினால மனநோயை கட்டுப்படுத்த முடியுங்கிறது ஜோதிடத்துல உள்ள ஒரு உண்மை. அப்போ உங்களோட வழிபாட்டு முறை அந்த மாதிரி ஒரு சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் சனி கிரகமைப்பு இருக்கு, கூட ஒரு வக்ர கிரகம் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு, என்ன மாதிரியான கோயில் குளம் போகணும் அப்படிங்கிறது ஜாதகம் பார்க்கும்போது ஜோதிடர்கிட்ட கேள்வி கேட்டு அதுக்கான வழிபாட்டு முறைகளை சரியா செய்தாலும் அதுல இருந்து விடுபட முடியும், அதை குறைக்க முடியுங்கிறது ஜோதிடத்துல உள்ள உண்மை. உங்க ஜாதக ரீதியாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால், ஜோதிட ரீதியான கேள்விகள் ஏதாவது இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை பதிவு பண்ணி உங்க கேள்வியை பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.